கேக்குறா என்னது ரத்தக்கரை? மர்டர் பண்ணிட்டேன். மர்டர் கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். ஐயோ குழந்தை கிடைச்சானா? புய்யா கிடைச்சா? சும்மா ஏடா போய் சொல்ற தருதல. டேய் டட்டி ஃபெலோஸ் எப்போ ஸ்டாப்ல நிறுத்த மாட்டானுங்க. முன்னாடி கொண்டு போய் தான் ஸ்டாப் பண்ணுவானுங்க. ஏய் மிஸ்டர், ரோட்டுக்கு நடுவுல மார்ச்சிட்டு நிக்கிறீங்க. மனுஷங்க ரோட்ல எப்படி போவாங்க? அந்த பக்கம் பா. ஏய் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறியா மேம்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? ஏய் ஜொல்லு விட்டு பாக்குற அளவுக்கு ஃபிகர் பர்சனாலிட்டி எதுவும் இல்ல உன்கிட்ட. வேற வழி இல்லாம பாக்குறோம். ஷட் அப். ரோட் ரோலர் மேல நீ இருக்கறனால ரோட் அகலமாக்குவாங்களா என்ன? நான் அவ்வளவு குண்டா இருக்கேனா? அப்படி சொல்லல. மாதிரி தீட்சித்த அழகா ஒல்லியா இருக்கேன்னு சொன்னா. ஒரு நாளைக்கு 10 கோழி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு உடம்பு வளர்த்துருக்கேன். சிம்பிளா ஒரு சாண்ட்விச் சாப்பிடுறதானே. ஏய் மடி என்கிட்ட மோதாதானே பஞ்சர் ஆயிடுவேன். அது புய்யா. விடக்கூடாது. என் பர்சனாலிட்டி நல்லா இல்லையா? என் ஃபிகர் நல்லா இல்லையா? புய்யானடா புய்யா. நான் ரோட் ரோலரா? தப்பா பேசிட்டேன். மன்னிச்சிரு குட்டக்கா. ஐயோ. டாய் அடி பின்னாடி வந்தா டாய். புய்யா புய்யா ஆயிடுச்சே. பையன் ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நாம எப்படி போறது? எப்படித்தான்? நான் இப்ப தரேன் ஐடியா. உன் பேச்சை கேட்டு உன் டைரக்ஷன்ல இந்த கெட்டப்ல உள்ள போறோம். உள்ள ஏதாவது ஏட குடும்பம் ஆயிடுச்சுன்னா ஒரு புண்ணாக்காவது. நான் இங்க தைரியமா இருக்கேன். முதல்ல உள்ள போங்க. வெளியே இருக்கிற உமக்கு எதுக்கு தைரியம்? உள்ள போற எமக்கு இல்ல தைரியம் வேணும். டாடா. குர்கா. ஹாய் லோவன். ஹாய். ஏய் யார் நீங்க? நாங்க தான். ரொம்ப இருக்கு. ஆனா நம்மளது டிஃபரண்ட் மேனர்ஸ். உள்ள வரதுக்கு முன்னால கதவை தட்ட கூடாதா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உள்ள வந்த உடனே தட்டலாம்னு இருந்த யமுனா. யமுனாவா? யமுனா யாரு? என் பேரு கங்கா. கங்கையா இருந்தா என்ன, யமுனையா இருந்தா என்ன, கடைசியில கடல்ல கலக்க வேண்டியது தானே. இதேஸ்மே கங்கா பேபி. ரொம்ப நல்லா இருக்கு ஒஞ்சல. हम किसी से कम नहीं. See you. Come down. Bye bye. Dreams. அட குட்டி கண்ணா இங்கதான் இருக்கியா? ஓடி 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 செல்லோ. அண்ணு குட்டி. ஓடி 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 ஓடி. ஏய் ஸ்டாப் தேர். நீங்க யாரு? நான் தான் மேடம் ஜெயபாதிரி. அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கே. ஜெயபாதிரின்னு சொல்றேன். உன்னை இங்க முன்னே பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்தது இல்லையா? இதுதானே வேணாங்கிறது. என்ன எத்தனை தடவை பார்த்திருக்கீங்க? எத்தனை இடத்துல பார்த்திருக்கீங்க? இந்த பொண்ணு யாரு? அது என் ஃப்ரெண்ட் பேரு. ரசியா சுல்தானா, ரசகுல்லா குட்டானா, மேரி மஸ்தானா, தில் தில் தில்லானா. வேற ஹாஸ்டல் ஸ்டூடண்ட். இவ கருப்பமா இருக்காளே. ஆமா மேடம். போன மாசம் சிற்பமா இருந்தா இந்த மாசம் கர்ப்பமாயிட்டா. உன் ஹஸ்பண்ட் என்ன செய்தாரு? அந்த பொண்ணுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல மேடம். மேரேஜ் ஆகலையா? அப்ப இந்த கருப்பு புய்யா? அதான் அரபிக் பாஷையில உங்க அழகா இருக்கீங்கன்னு அவ சொல்றா. புய்யா. மறுபடியும் புய்யா? அப்படினா நீங்க? ஏய் கேர்ள்ஸ், ஐடியா
எப்படி கத்துற பையங்க? இன்னும் எங்க பையன் பொய்யா கிழிஞ்சு போச்சு போயா. நான் சொன்ன வேலையில முடிச்சிட்டியா? முடிச்சதே சார். யோ புல்டாக தலியா. என்ன ராஜா மறுபடியும் எதுக்கு வந்த? எதுக்கா? 3 குறுமுட்டா பசங்க வேனை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு 4000 கொடுக்காம ஓடி போயிட்டாங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்து 4 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு சர்ச்சிங்கோ ட்ரேசிங்கோ என்கொயரி செஞ்சீங்களா? சொல்லியா? 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கேஸே கண்டுபிடிக்கல. 4 அவருக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுத்துறீங்களா டபாய்க்கிறியா? ஏய், என்ன ஓவர்டேக் செஞ்ச பேக் பம்ப் பேந்து. பெரியவங்க பேசுறப்ப சைலண்டா இருக்காம போனா 2 நறுக்கிடுவேன். டேய் ராஜா, ஆவேசப்படாம உட்கார்ந்து பேசு. நம்ம ராஜாக்கு ஆவேசம் வந்துருச்சுன்னா உட்கார்ந்து பேசுறது கஷ்டம். அது சரி, நம்ம கேஸ் எங்க என்னாச்சுன்னு இப்ப சொல்லுங்க. உங்க கேஸ் இப்போதைக்கு மூட்டை கட்டி வச்சிட்டோம். ஏன் இது இல்லன்னா உங்களுக்கு வேற கேஸே கிடைக்காது. அதெல்லாம் இல்லடா, இப்ப வேற சீரியஸ் கேஸ்ல நாங்க இன்வால்வ் ஆயிருக்கோம். அதான் கதை. அத பத்தி எங்க கிட்டயும் சொல்லுங்க. உங்க கேஸையும் எங்க கேஸையும் கண்டுபிடிக்க நாங்களே என்கொயரி செய்யறோம். டேய் ராஜா, பேசாம உன் வீட்டுக்கு நீ போ. எப்படி நாளைக்குள்ள பிடிச்சிடறோம். நாளைக்குள்ள அந்த பசங்களை கண்டுபிடிச்சா சரி. இல்லன்னு சொன்னா நானே அவங்கள பிடிச்சு ஒருத்தனோட லெஃப்டையும் ஒருத்தனோட ரைட்டையும் நறுக்கி 3வது வாங்க சார். எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? பிள்ளைங்களை கிட்னாப் பண்ற ரவுடிங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். அவங்கள உங்க மகனை கிட்னாப் பண்ணவங்க இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. எங்க இருக்காங்க அவங்க? என்ன கீதா, இவங்க இல்லையா? வா போலாம். இங்க பாருங்கப்பா, பணத்துக்காகவோ பெரியவங்களை பழிக்க பழி வாங்கவோ வாயில்லாத பச்சை பிள்ளைங்களை தூக்கிட்டு வரது நியாயமா? அவங்க உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணாங்க? பசி எடுத்துச்சுன்னா அவங்களுக்கு அழறத தவிர வாயை திறந்து ஒண்ணுமே கேட்க தெரியாது. கசாப்புக்காரனை பார்த்தாலும் கபட இல்லாத சிரிப்ப சிரிப்பாங்களே, அதை பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்க மனுஷனா மாறலையா? என் குழந்தைய கிட்னாப் பண்ணவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு அவங்கள திருப்பி கொண்டு வந்து தர சொல்லுங்க. உங்களை நான் கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். Brownie, shut up. இத பாத்தியாடா கண்ணா? இது உங்க சதீஷ் மாமா அமெரிக்கால இருந்து வந்தப்போ சஞ்சு பார்க் போனோம்ல, அப்ப எடுத்த போட்டோ. சின்ன குழந்தை இவ்வளவு பெரிய சிட்டில இவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில இறங்கி ரோட்ல தவிழ்ந்து போறத ஒருத்தன் கூட பார்க்க மாட்டானா? வாய மூடுறா. அவனுக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, அதை விட்டுட்டு குழந்தைய பாப்பாங்களா? அதான் நம்ம பையன். சாப்பிட பையன் பையன் வாங்கடா.
பைரவி அக்கா அக்கா நீங்க வீட்லயே இருந்தா உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். மனசுக்கு ஆறுதல் கிடைக்க ஏதாவது கோயிலுக்கு போலாம். என் பிரபு எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் எந்த கோவிலுக்கும் வரமாட்டேன் தீபா. பிரபு நம்ம வீட்ல இருந்தா பால் குடிச்சிட்டு இந்நேரத்துக்கு தூங்கி போயிருப்பான். இல்ல என் மகன் அந்த பாவிங்க என்ன குடும்பப்படுத்தானுங்களோ. அந்த பொடி எங்கடா? இந்த பொடி எவோ போயிட்டானா? வாங்கடா, வேற கிட்ட போலாம். நீயா? ஆமா நான் தான். என்ன பிரதர் இப்பெல்லாம் ஆளைய பார்க்க முடியுது இல்ல? வாய் மூடுங்க. எனக்கு தெரியாம எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி 15 லட்சம் தர சொல்லி மிரட்டுறீங்களா? எனக்கே துரோகம் பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னத்தடா நீ கட்டுறது? குய்யமே குய்யா. குழந்தையை கிட்னாப் பண்ண சொன்னது நீதான்னு நாங்க சொன்னா போலீஸ் முதல்ல உன்னதான் உள்ள தள்ளும். அப்ப குழந்தை தர மாட்டீங்களா? தரதுக்கு அந்த பொடி எங்க கையில இல்லப்பா. எப்போ தப்பிச்சு போயிட்டான். உங்ககிட்ட கிடைச்சா எங்க கிட்ட அவனை கொடு. உனக்கு நாங்க 5 லட்சம் தரோம். இந்த குருமு கிட்ட நமக்கு என்னடா? சால்டா. போயிட்டு வா தம்பி, போ போ. சங்கரா, இந்த 2 பேர்ல ஒரு தொடு. எதுக்கு? குழந்தை கிடைப்பாடா இல்லையா தெரிஞ்சுக்கதா. ஐயோ ஐயோ ஐயோ, அதோ குழந்தை. ஏய், வண்டி நிறுத்து. அட போக்கிரி கண்ணா, இங்க உட்கார்ந்திருக்கியா? ஏய், யாராவது பொண்ணு கொடுத்த மாமனை அழ வைப்பாங்களே தவிர ஆண்டவன் கொடுத்த மாமனை அழ வைப்பாங்களாடா? ரொம்ப ரொம்ப குறும்பு வருவாங்க. நினைச்சேன் மறுபடியும் தப்பிச்சுக்குவாது. வாய போடு. குய்யோ குய்யோ. சுட்டி பையா, வா 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 வா. ஏய் ஏய் ஏய், ஓடவே. அம்மா, அப்பா. கண்ணா, ராஜா டேய். ஐயோ. இதோ இருக்கான் குழந்தை. எத்தனையோ லைன் இருக்க பைப் லைனுக்குள்ள பூந்துட்டியடா பிறந்தாமா. நீ கண்ணா ஊத்தி ஆறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? மரியாதையா வெளியே வர போறியா இல்ல எங்களை உள்ள வர சொல்றியா?
ஐயோ பிள்ளைங்களை இப்படி மிரட்டினா வருவாங்களா? டைம் வேஸ்ட் பண்ண உள்ள போ. அவன் சைஸ் கம்மி ஸ்பீட் அதிகம் அதனால உள்ள போந்துட்டான். நான் எப்படி உனக்கு பாடி எதுக்கு பிரெயின் கம்மி அதெல்லாம் போக மாட்டேங்கிறியா? வெளியே உள்ள மூடுற. இல்லடா என் சைஸ் போடா. சரி மகர கட்டிக்கு கோட்டு வேற புய்யோ. வா கண்ணா வா வா கண்ணா வா வா டேய் கொஞ்சம் வா, தள்ளு. ராஜா. ஏன்? மூச்சு விட முடியலடா. இந்த கழுதி உள்ள தள்ளுறதுக்கு அந்த கழுது தான் லாய்க்கு. என்ன வேலையே இருக்குடா. தாக்கு பஞ்ச கல்யாணி உன் பின்னங்கால் ரெண்டையும் தூக்கி எகிரி தாக்கு. எலும்பு முறியற மாதிரி பைப்புக்குள்ள பூர்ற மாதிரி தாக்கு. 1 2 ஏய் நிஜமாவே மாட்டிட்டான் போல இருக்கு. காலை பிடிச்சு இழுப்போம். என்னடாச்சு? பையன் எங்க? இன்னும் என்ன பையன் அந்த பக்கமா தப்பிச்சு ஓடிட்டான். என்ன தேடி கொண்டுடுச்சுடா. உன்னை தேல் கொண்டு எங்களை கழுத உதச்சுது. நாம தப்பு பண்ணிட்டோம். பைப்போட இந்த பக்கத்தை விட்டுட்டு அந்த பக்கம் போயிருந்தா அவனை முடிச்சிருந்திருக்கலாம். இத முன்னாடியே சொல்லிருக்கல. ஏய் பையனை காணுண்டா. எத்தனையோ இடத்துல தேட்ட போட்ட நமக்கே டாட்டா காட்டிட்டானே. எங்க போயிருப்பாவன்? யாரு வெக்காட்டு தலையா? உனக்கு தாடி வளர்ந்திருக்கிற அளவுக்கு மூளை வளரலடா. அவன் ஜெட் லைட்டை விட ஃபாஸ்டா எப்பவோ போயிட்டாடா. ஐயோ இந்த போட்டோல இருக்கிற குழந்தையை கிட்னாப் பண்ண சொல்லி 3 ரவுடிங்க கிட்ட நான் கான்ட்ராக்ட் பேசினேன். ஆனா அவங்க குழந்தையை கிட்னாப் பண்ணாங்களே தவிர என்னை ஏமாத்திட்டாங்க. இப்ப இந்த குழந்தை அந்த 3 பேர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இந்த பையன் அந்த 3 பேர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சான்? எப்படி தப்பிச்சாங்கிறது உனக்கு தேவையில்லை. அவனை கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். எவ்வளவு தர? நீ கேட்கறத விட டபுளா தர. கிட்னாப் நடந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? உங்களாலையும் உங்க டிபார்ட்மெண்டாலையும் இது வரைக்கும் குழந்தையை கண்டுபிடிக்க முடியல. வேண்டாங்க, இவங்களால எதுவும் முடியாது. என் பிரபுவை நானே கண்டுபிடிச்சுக்க. அவசரப்படாதீங்க. பிரபு தொலைஞ்சு போன கவலையில நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. இந்த மாதிரி கேஸ்களை நான் நிறைய டீல் பண்ணிருக்கேன். பிரபுவை உங்ககிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னது? நீங்க வேதனைப்படாதீங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்க மேடம். எப்போது காணாம போயிருக்காங்களா? இல்ல. பின்ன அந்த வேதனை எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன அழாதன்னு அப்புறம் எப்படி சொல்றீங்க? சாரி மேடம், இந்த மாதிரி சூழ்நிலையில வெளியே போறது பாதுகாப்பு இல்ல. உங்களுக்கு கூட ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. ஹலோ, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன். சிஎஸ் சார் இருக்காங்களா? எஸ், நான் தான் பேசுறேன். சார், மிஸ்டர் ராஜ்குமாரோட குழந்தை ஜோசப்ங்கிற ஒரு வீட்ல இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஐ சி, வெரி குட். இப்பவே கிளம்பி வரோம். உங்க பிரபு இருக்கிற இடத்தை பத்தி கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் வந்திருக்கு. போலாம். யார் நீங்க? உங்களுக்கு இவங்க பையனை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த பையன் உங்க வீட்டுல இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. நகருங்க. பையன் எங்க இருக்கான் சார்? உங்க குழந்தை ரொம்ப அழகா இருக்கா. தேங்க்யூ. இந்த பிள்ளைங்க தான் நான் வாழற உலகம். இவங்க தான் என் உயிர் மூச்சு. உங்களை அவசரப்பட்டு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு தயவு பண்ணி மன்னிச்சிருக்க. பரவாயில்ல. இங்க பாருங்க, ஒரு கண்ணுல தூசுப்பட்டா அந்த வேதனை என்னன்னு 2வது கண்ணுக்கு சொல்ல தேவையில்லை. பிள்ளைய பறி கொடுத்த தாயோட வேதனை எப்படி இருக்குங்கிறத ஒரு தாயான என்னாலே தெரிஞ்சுக்க முடியும். உங்க ஸ்தானத்துல நான் இருந்தாலும் வேண்டாமா, என் துரதிஷ்டம் எந்த தாய்க்கும் வரக்கூடாது.
கண்ணா, இது நம்ம பாட்டியும் தாத்தாவையும் பாக்குறதுக்கு மதுரைக்கு போனோம்ல, அப்ப ட்ரெயின் கிட்ட நின்னு எடுத்துக்கிட்ட போட்டோ இது. ட்ரெயின் ரொம்ப அழகா இருக்குல்ல? சார், தண்டவாளத்துக்கு நடுவுல ஒரு குழந்தை இருக்கு சார். இவ்வளவு சின்ன குழந்தைய தண்டவாளத்து மேல விட்டுருக்காங்களே, அவங்க மனுஷங்களா மிருகங்களா? அங்க தண்டவாளம் கழண்டு கிடக்கு சார். ஐயோ, என்ன அநியாயம் இது? யார் இந்த வேலையை செஞ்சது? ஓ மை காட், கொஞ்ச நேரத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். சமயத்துல இந்த குழந்தை ட்ரெயினை நிறுத்தாம போயிருந்தா எத்தனை உயிர் பலியாயிருக்கு. யார் இப்படி தண்டவாளத்தை பேத்து போட்டுருக்கிறது அநியாயமா இருக்க? அந்த கடவுள் தான் பச்சை பிள்ளை ரூபத்துல வந்து எல்லாரும் உயிரையும் காப்பாத்து. நீங்க இருக்க. நாங்க இந்த ட்ரெயின்ல தூர்தர்ஷன் சம்பந்தமா ஒரு நியூஸ் கவரேஜ் வந்துட்டு இருந்தோம் சார். திடீர்னு இன்சிடென்ட் நடந்தது. இதை கவர் பண்ணிக்கிறோம் சார். அது சரி, இந்த குழந்தை யாருன்னே தெரியலையே. இதுக்கு சொந்தக்காரங்களே ஒருத்தர் இல்லையா? நாங்க இருக்கோம். இத வந்துட்டோம். இருக்கு சார், இவன் எங்க குழந்தை தான் சார், எங்க மருமக, மை சிஸ்டர் சார். அப்ப ஏன் குழந்தை இங்க விட்டீங்க? அங்க விடல சார், அவட ஓடி வந்துட்டா. அவனா ஓடி வந்துட்டானா? ஆமா சார், எல்கேஜில அதிக மார்க் வாங்கலன்னு அவங்க தாத்தா திட்டினாரு. அதனால தாத்தா மேல உள்ள கோபத்துல மாமா விட்டுட்டு வந்துட்டா. எது என்னவா இருந்தாலும் சரி, இந்த குழந்தைக்கு ட்ரெயின்ல வந்து நாங்க எல்லாரும் நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த குழந்தைய பெற்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கு எங்க எல்லாரும் சார்பாகவும் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆயிட்டு சார். வளராஜா வளராஜா. வணக்கம். தலைப்புச் செய்திகள். நமது மாநில முதல் மந்திரி தேர்தல் பிரச்சாரத்திற்காக சூறாவளி சுற்றுப்பயணம் இப்போ ஒண்ணு வேண்டாம். இப்படி எதுவும் சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு ஆகாது. விவசாயிகள் சங்கம் இப்போ ஒண்ணு வேண்டாங்கறல. தயவு செஞ்சு என்ன விட்டு. ராஜ்யசபை முன்னேற்றத்திற்காக தமிழகத்திற்கு 20 கோடி ரூபாய் கொடுக்க தீர்மானித்துள்ளது. ஹலோ, இன்று நடந்த டிராபி கிரிக்கெட் போட்டியில் ஹலோ, கர்நாடகாவை கொஞ்சம் டிவி சவுண்ட் கம்மி பண்ணு. வித்தியாசத்தில் வென்றுள்ளது. ஹலோ, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஹலோ, மாநிலம் ஹலோ, யாரு எஸ்பி சாரா? என்ன? பிரபு எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சா? பிரபு எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அம்மா. சொல்லுங்க. ரோனி, shut up. டேய் ஜானி, இந்த வேனை ஞாபகம் இருக்காடா? மெக்கானிக் டோய். எம்மாடி போலீஸ்காரங்க. அப்படி போயிடலாம். டெஃபினட்டா இந்த வேன்காரங்க தான் நம்மளை ஏமாத்தினவனுங்க. ஆமாண்டா, இங்கதான் எங்கேயாவது இருக்கலாம். அவனுங்களை ஒரு கை பார்க்கலாமா? பைத்தியக்கார சங்கரா, ஏமாத்த சொன்னேன்ல, தாக்க வந்திருக்கான். தாங்க தயாரா இரு. என்னங்கடா காந்திஜியோட 3 குரங்குகள் மாதிரி போஸ் கொடுக்குறீங்க? இப்ப எவனை ஏமாத்தி வந்திருக்கீங்க? இங்க பாருப்பா, நாங்க டென்ஷன்ல இருக்கோம். எங்க கிட்ட மரியாதையா பேசுப்பா. என்னடா மரியாதை? ரெண்டா நறுக்கிடுவேன். என்னைய ஓவரா பேசுற? உன் ஸ்பீட பார்த்தா என்ன ஓங்கி அரைஞ்சிரும் போல இருக்க. என்னையே அடிக்கிறியா? போலீஸ கூப்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? போலீஸ், போலீஸ், போலீஸ். மூடு வாய. போலீஸ் ஏன் கூப்பிடுற? போலீஸா? கூப்பிடுங்கடா போலீஸ. அவங்களும் நானும் சேர்ந்து வதச்சா பேஸ் பாட்டம் பீஸ் ஆயிடும். ஹாய் ராஜா. யார் பண்ணீங்க? என்ன பிரச்சனை? இவங்க என்கிட்ட வேன் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு 4000 ரூபாய் கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இவங்களை நீங்க உதைக்கிறீங்களா இல்ல நான் உதைக்கட்டுமா? எவனையும் உதைக்காதீங்க. மனித பிறவி தவறு செய்யறது சகஜம். இப்படி எல்லாம் ஆவேசப்படுறது சரியில்லை. நிதானமே பிரதானம். சாந்தம் சௌக்கியம். ஏதோ நடக்குது, எங்கேயோ நடக்குது.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கையில மாட்டா உதைக்கிறத தவிர அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது எனக்கு. இன்னும் என்ன பேசிக்கிட்டு செட்டுக்கு எடுத்துட்டு போய் ஜாக்கி போட்டு 4 ஏத்துனா வாடிக்கு வந்துருவானுங்க. ஓ நோ, ஆவேசப்படாதீங்க. இங்க பாருங்கப்பா, கமர்ஷியலா நாங்க அடிபட்டு இருக்கோம், மன்னிச்சு எங்களை விட்டுடுங்க. ஏய், உங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு எரியுதுடா. நீ இப்படி மிரட்டத பார்த்தா எங்களுக்கு தான் எரியுது. பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு போனனால எங்க வயிறு எரியுன்னு எரியுதியா? மரியாதை கொடுத்து பேசாம போனா எங்க வயிறு தான் எரியும் கண்ணா. சேட்டா, எங்களை இங்க வச்சுக்கிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்றத பார்த்தா எங்களுக்கு எப்படி எரியுது தெரியுமா? அப்பா, எனக்கு இங்க நிஜமாவே எரியுதுடா. ஏன் இந்த கத்துக்கத்துற? அல்சர் ப்ராப்ளமா? அல்சர் இல்ல, கேஸ் ட்ரபிள். அடியில இருந்து புறப்பட்டு மேல வரைக்கும் ஏறுது. இது சரியான கேஸுங்க. ஆயில் புல்லிங் செய்யற அயன் பாடிங்க இந்த ஆளுது. இவங்களை பார்த்து பயந்து கேஸ் விடுறாருங்க. உன் வாய மூடுறா பிரதர். இப்போதைக்கு இந்த 2000 வச்சுக்க, மீதி 2 நாள்ல அனுப்பி வைக்கிறேன். ராஜா, எதுக்கு இந்த நியூசன்ஸ்? அந்த பணத்தை வாங்கிட்டு போ, பாக்கியத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றல்ல. வாயா. நம்ம போலீஸ் பிரதரோட வார்த்தையை மதிச்சு இப்போ உங்களை கசக்கி காய வைக்காம போறேன். மீதி 2000 ரூபாய் சாயறதுக்குள்ள. நீ செஞ்ச வேலைக்கு 2000 அதிகம். என்னடா எத்துப்பல்லு, ரொம்ப தான் எகிர்ற. அப்பா, மறுபடியும் அவங்களை சண்டைக்கு இருக்கிறான்டா. அவங்கள அனுப்பி வை, அனுப்பி வை. ஏதாவது பேசுற சைட வகுந்துடு. அத செய் பிரதர். இவன் மறுபடியும் வாயை திறந்தா இந்த சைடு நீயும், அந்த சைடு நாங்களும் வகுந்துருவோம். நீ கிளம்பு பிரதர். ஜானி, ஏதோ கறி வறுக்கிற வாசனை வருது. ஆமா பாஸ். ஆமா பிரதர், எங்கேயோ மட்டன் கறி வறுக்கிற வாசனை வருதுல்ல. இங்க யாருடா கறி வறுக்கிறது? மட்டன் கறி இல்லடா, என் சுவிட்ச் போர்டே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஐயோ, நிறுத்து. அண்ணே, கேக்குறா அண்ணே. அவளை தள்ளி போடு. மேரி, அண்ணே போட்டு மேரி. ஐயோ, திருப்பி போட்டு மேரி. திரும்ப வந்து அப்படி அணைச்சா அணையாது சேகரா. நான் அணைக்கிறேன் பாரு. ஐயோ. சங்கரா, எழுந்திரடா. நெருப்பை இப்படித்தான் அணைக்கணும். உங்களை செருப்பு. ஆமா, பையன் எங்க? இன்னும் எங்க பையன்? அவன் எப்போ தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போயிட்டானா? நானும் உதைக்கிட்டேன். டே ஜானி, 6 மணிக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன். மறுபடியும் பொண்ணு பார்க்க போறியா? ஆமாண்டா, எனக்காக உஷ்பட்டாக் பூஜா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ போய் ஷெட்ல இருந்து ரிப்பேர் சங்கதியை பாரு. என்ன உஷ்பட்டாக்கோ? உஷ்பட்டாக் தான். இந்த போட்டோ பாத்தியா சுட்டிக்கண்ணா? அன்னைக்கு எல்லாரும் சர்க்கஸ் போயிட்டு வந்தோம்ல, ராஜ்கமல் சர்க்கஸ். அப்ப எடுத்த போட்டோ. டேய் வெங்கட், மணி என்னடா ஆச்சு? 6:30 சார். என்னடா இது, 2 மணில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு எப்போ வருவான்னு தெரியலையே. டேய், இன்னொரு டீ கொண்டா. மாயவா, மயங்கி வா.
bum ba daga daga dum bum ba yeah. Chiki tang tang dum bum ba daga daga dum bum ba yeah. Hello பெண்ணே நீ அழகின் மொத்த குத்தகையா ஸ்டைலா வந்தாய் அது உயிரை கொல்லும் ஒத்திகையா ஆடை அது என்ன மல்லிகையா அச்சு வெல்ல முந்தன் புன்னகையா கைப்படாத ஒரு கன்னிகையா கண்ணில் என்ன ஒளி கார்த்திகையா கண்ணே நின்றாடு கையில் வந்தாடு காதல் கொண்டாடு கச்சேரி பாடு ஹலோ பெண்ணே நீ அழகின் மொத்த குத்தகையா ஸ்டைலாய் வந்தாய் அது உயிரை கொல்லும் ஒத்திகையா சிறிய பூவாடை அணிந்தவள் அத்தனை அழகும் கண்ணோடு மலர்ந்தவள் ஏன் என்ற மனதை பந்தாடினாள் dum bum ba daga daga dum bum ba yeah. ஹலோ பெண்ணே நீ அழகின் மொத்த குத்தகையா ஸ்டைலாய் வந்தாய் அது உயிரை கொல்லும் ஒத்திகையா அடியே நீ தொட்டால் தண்ணீரும் பத்திக்கும் அழகே பொய் இல்லை உன் வேர்வை தித்திக்கும் பெண் குளத்தில் வீழ்ந்தவர்கள் எந்திரித்த கதை இல்லையே உன் முகத்தை பார்த்த பின்னே திரும்பியவன் ஆடில்லையே இத்தனை கவிதை உன்னோடு பிறந்தது அத்தனை வரியும் என்னோடு எழுந்தது தள்ளாடும் அழகை சரி செய்து போ bum ba daga daga dum bum ba yeah. Hey yeah, hey baby. Hey yeah, hey baby. ஹலோ பெண்ணே நீ அழகின் மொத்த குத்தகையா ஸ்டைலாய் வந்தாய் அது உயிரை கொல்லும் ஒத்திகையா bum ba daga daga dum bum ba yeah. Tang dum ba daga daga dum ba yeah. Hey baby. என்ன இது பார்வை ஒத்து பார்த்தே என் உயிரை வாங்குறிய ஏய் உன்னத்தான் உன்னை பொண்ணு பார்க்கலாம் நான் வந்தா இந்த போடு போடுறியே I can't help it. அப்பா நீயும் கான்வென்ட் பேபி தானா இத தமிழ்லயே கிட்ட சொல்லு உஷ்பட்டாக் What to do? I'm like this only. இதுவும் இங்கிலீஷா அது சரி அந்த கார் இப்போ வாங்கின அட்டகாசம் You want it? வேண்டாம் அழகான கன்னி பொண்ணை சைட் அடிக்கிறதும் லேட்டஸ்ட் காரை ரிப்பேர் பண்றதும் எனக்கு கைவந்த கலை அது மட்டும் இல்ல பானட்டை ஓபன் பண்ணி பெட்ரோல் வாஷ் செஞ்சு ஸ்க்ரூவை டைட் ஆக்கி நேக்காத யாரோ முன்பின் தெரியாத 3 பேர் கடத்தி சென்றுள்ளனர் கடத்தப்படும் போது இந்த படத்தில் உள்ள பையன் கரும் பச்சை நிற ஷர்ட்டும் மஞ்சள் நிறமுள்ள பேண்ட்டும் அணிந்திருந்தார்
பையன் இருக்கும் இடத்தை தெரிவித்தாலோ அல்லது கடத்தியவர்களை பற்றி தகவல் கொடுத்தாலோ ₹1,00,000 அவர்களுக்கு வெகுமதியாக வழங்கப்படும். தந்தையின் பெயர் K.R. ராஜ்குமார், நம்பர் 25/2 மூசா. ஒண்ணும் இல்ல, அந்த படத்துல உள்ள குழந்தைய ஒர்க் ஷாப்ல நீ காலையில தான் நான் பார்த்தேன். காணப்படும். ஆங்காங்கே மழை பெய்யும். பூஜா, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அப்புறம் பார்க்க. ஓகே. என்ன ராஜா, என்ன விஷயம்? காணாம போன குழந்தை எங்க குழந்தை தான். உங்களை எனக்கு தெரியும் சார். உங்க குழந்தைய கிட்னாப் பண்ண 3 பேரும் வேன் கெட்டு போனதால என் ஷெட்டுக்கு வந்தாங்க. அப்ப குழந்தைய நான் வேன்ல பார்த்தேன். பிரபுவை பாத்தீங்களா? நீங்க பார்த்தது இந்த குழந்தைதானே? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமாமா, இந்த குழந்தை தான். ராஜா, குழந்தைய கிட்னாப் பண்ணவங்கள உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? ஏன் காட்ட முடியாது? நான் இப்பதான் சஞ்சீவ் பார்க்ல பார்த்தேன். சஞ்சீவ் பார்க்கலையா? அண்ணே, இப்பவே பார்க்குக்கு போய் அந்த 3 பேரையும் தேடுறேன். அந்த பசங்களை அங்கேயே தீர்த்து கட்டுறேன். இவர் யாருங்க? என்னோட தம்பி. ஆவேசப்பட வேண்டாம் சொல்லுங்க. இப்ப அந்த 3 பேரும் அங்க இருக்க மாட்டாங்க. ராஜா, நீ பார்த்தப்ப பிரபு அவங்க கிட்ட இருந்தானா? இல்ல, ஆனா அவங்க இருந்த டென்ஷனை பார்த்தா எனக்கு இப்ப சந்தேகம் வருது. எல்லாம் விசித்திரமா இருக்கு. பிரபுவை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க எல்லாம் பிரபுவை மட்டும்தான் பார்த்ததா சொல்றாங்க. நாங்க இத பத்தி ஒரு விசாரணை நடத்தணும். அதுல பல இடங்கள்ல இருந்து பலவிதமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஒரு தடவை பிரபுவை டபுள் டக்கர் பஸ்ல பார்த்ததா சில பேசஞ்சர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சஞ்சீவ் பார்க்ல பார்த்ததா சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரபு ரயில்வே ட்ராக் மேல இருந்து ரயில நிறுத்தின விஷயத்தை டிவியில பார்த்ததா சில பேர் போன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் இது வரைக்கும் பிரபுவை பார்த்ததா யாருக்கிட்ட இருந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரல. இந்த ஆல்பத்தை இப்ப அவங்க கிட்ட காமிச்சீங்களா? ஒரு தடவை இல்ல, 100 தடவை நான் காமிச்சிருக்கேன். பிரபுக்கு இந்த ஆல்பம் எப்பவும் கையிலே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கணும்னு என்கிட்ட கேட்டுட்டே இருப்பான். எதுக்காக கேட்ட? ஒண்ணும் இல்ல சார், பிரபு ஒரு இடத்துல இருப்பான்னு நான் சந்தேகப்படுறேன். நீங்க இங்கேயே இருங்க, உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தாலும் வரலாம். பிரபு அங்க இருந்தா நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஜானி, கமான்.